அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்ட நின்றுட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா சீனா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியில் அமெரிக்கா நின்றுட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உலக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிலும் சீனா கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் மொத்த உலகத்தையும் காலி செய்யக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா மிரண்டு போய் இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க அப்படி என்ன மாதிரியான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க, அமெரிக்காவே அரண்டு போகிற அளவுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் பின்னாணிகள் இந்த விஷயத்தில் இருக்குது அப்படிங்கிறத பற்றின பல பரபரப்பான செய்திகள் தற்போது கசிந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீன ரகசியமாக அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வர்றதாகவும் குறிப்பாக இந்த மாதம் மட்டும் அதிக அளவில் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் அமெரிக்கா பகிரமா குற்றம் சாட்டி இருக்காங்க. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய போட்டியாளராக சீனா உருவெடுத்திருக்குங்க. வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை சவால் விட்ட சீனா தற்போது இராணுவ வலிமையிலையுமே அமெரிக்காவுக்கு போட்டியா உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் குறிப்பாக புதிய தலைமுறை அணு ஆயுதங்களை சீனா உருவாக்கி வர்றதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. கடந்த 2020 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரைக்கும் இந்த 6 ஆண்டுகளில் சீனா ஒரு முறையாவது அணுகுண்டு சோதனையை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சீன உளவு அமைப்புகள் தெரிவித்திருக்கிறதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி ஊடகம் சொல்லியிருக்காங்க. 2020 ஆண்டில் ஜூன் மாதம் சீனா அணுகுண்டு சோதனையை நடத்தியிருக்கு அப்படின்னும் இந்த சோதனையை தொடர்ந்து அமெரிக்க உளவுத்துறை சேமித்த தகவல்கள் அனைத்தும் ஆய்வு செய்த போது சீனா மிகவும் மேம்பட்ட ஒரு புதிய தலைமுறையான ஆயுதங்களை செய்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தாங்க. அமெரிக்கா உளவுத்துறையின் அறிக்கை சீனா மேம்பட்ட ஆயுதங்களை தயாரிக்க விரும்புவதை காட்டுது. இதில் ஒரே ஏவுகணையில் பல சிறு அணு குண்டுகளை ஏவக்கூடிய அமைப்புகள் மற்றும் சீனா இதுவரை உருவாக்காத புதிய அணு ஆயுதங்களும் அடங்கும். தைவான் மீது படையெடுப்பின் போது அமெரிக்கா பதிலடி கொடுத்தா இந்த அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்ற தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த அறிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த பென்டகன் அதிகாரி குறிப்பிட்ட அணு ஆயுத சோதனை சம்பவங்கள் தொடர்பான உளவுத்துறை மதிப்பீடுகள் குறித்து நாங்கள் கருத்து தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபுறம் வாஷிங்டனில் இருக்கக்கூடிய சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லியூ பெங்யூ CNN செய்தி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்கா சீனாவின் அணுசக்தி கொள்கையை திரித்து அவதூறு பரப்புகிறது. இது அணுசக்தி மேலதிக்கத்தை தொடர்வதையும் தங்கள் ஆயுதத்தை குறைக்கும் பொறுப்புகளை தவிர்க்கவும் செய்யும் அரசியல் சூழ்ச்சி அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 ஆண்டு சீனா அணுகுண்டு சோதனையை நடத்தியதாக சொல்லப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகளை முழுமையாக நீக்கிய அமெரிக்க உச்ச நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. மறுபுறம் நீதிமன்றம் ஏன் இது போன்ற உத்தரவை பிறப்பித்தது, இதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன, இதன் பிறகு அமெரிக்காவில் என்ன நடக்கும், சர்வதேச வர்த்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம். அதாவது ட்ரம்ப் கடந்த ஆண்டு இந்தியா உள்பட உலக நாடுகள் மீது பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரிகளை விதித்திருந்தது. இந்த வரிகள் பார்த்திங்க அப்படின்னா உரிமை இந்த வரி விதிக்கக்கூடிய உரிமை ட்ரம்ப்புக்கு கிடையாது அப்படின்னு கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்தாங்க. இதை எதிர்த்து ட்ரம்ப் தரப்பு அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. அதிலும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் சில விஷயங்களை
நீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அமெரிக்க அரசியல் அமைப்பின் கீழே வரி விதிக்கும் அதிகாரம் முழுவதும் நாடாளுமன்றத்திற்கே உரியது அப்படிங்கிறத அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் திட்டவட்டமாகவே சொல்லியிருக்கிறது. அரசியல் அமைப்பின் பிரிவு 1 பகுதி 8 ஆகியவை இறக்குமதி மற்றும் கலால் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வரிகளையும் விதிக்கும் மற்றும் வசூலிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு என்பதை திட்டவட்டமாகவே வந்து அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருந்தாங்க. இது தொடர்பாக நீதிபதி ராபர்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த வரி விதிப்பு அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தே அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் இப்படி உருவாக்கியிருக்காங்க. மிக தெளிவா இறக்குமதி வரிகளை விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உண்டு என்பதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் தெளிவற்ற முறையில் நாடாளுமன்றத்திடம் இருந்து இத்தகைய அதிகாரத்தை கோர முடியாது. அமெரிக்காவின் $4 டிரில்லியன் பற்றாக்குறையை குறைப்பதாக கூறி அதிபர் நாடாளுமன்றத்திடம் இருந்து வரி விதிக்கும் அதிகாரத்தை கூறினார். இறக்குமதியை ஒழுங்குபடுத்துகிறேன் அப்படின்னு பொதுவாக சொல்லி நாடாளுமன்றத்திடம் இருந்து இந்த உரிமையை வாங்க முடியாது என நீதிமன்றம் சந்தேகம் தெரிவித்திருந்தது. அதாவது மிக தெளிவாக வரி விதிக்கும் உரிமை அதிபருக்கு செல்கிறது என சொல்லி நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும். அதை அதிபர் செய்யலை. இந்த இரு பாயிண்ட்டுகளும் சொல்வது ஒன்றே தான். அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிப்பு அதிகாரம் அதிபரிடம் கிடையாது, நாடாளுமன்றத்திடமே இருக்கு. அதனால் குறிப்பிட்ட நாட்டின் மீது வரி விதிக்க வேண்டும் அப்படின்னா நாடாளுமன்ற ஒப்புதல் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதாவது ட்ரம்பிடம் அதிகாரம் கிடையாது, அதிகாரத்தை நாடாளுமன்றத்திடம் இருந்து அவர் பெற தவறிவிட்டார் என்பதையே இது காட்டுகிறது. அடுத்து அவசர கால பொருளாதார அதிகார சட்டம். இந்த சட்டத்தின் கீழே தான் ட்ரம்ப் வரிகளை அறிவித்திருந்தார். இதன் கீழ் அதிபரினுடைய பல்வேறு அதிகாரங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தன. இருந்தாலும் எந்த ஒரு இடத்திலையுமே இறக்குமதி வரியை அதிபர் விதிக்கலாம் என்று குறிப்பிடப்படவில்லை என்பதையும் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருந்தாங்க. இறக்குமதி வரிகள் அப்படி இல்லைனா இறக்குமதி கட்டுப்பாடுகள் ஆகியவை அவசர கால நடவடிக்கைகளில் இருந்து வேறுபடுகிறது அப்படின்னும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இவை உள்நாட்டிலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இறக்குமதி வரி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாடுகளை எமர்ஜென்சி நடவடிக்கை என சொல்ல முடியாது என்பதையும் நீதிமன்றம் கோடிட்டு காட்டியிருக்காங்க. வரி விதிக்க ட்ரம்ப் நிர்வாகம் அளித்த விளக்கத்தை சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் இந்த விளக்கத்தை அப்படியே எடுத்துக்கொண்டா அது அதிபருக்கு மிக அதிக பவரை கொடுக்கும் என குறிப்பிட்டிருந்தது. நீதிபதிகள் மேலும் இந்த விளக்கத்தின் கீழே ஒரு அதிபரால் எந்த நாட்டில் இருந்தோம் எந்த பொருளின் மீதும் எவ்வளவு தொகையை வேண்டுமானாலும் கால வரையறை இல்லாமல் விதிக்க முடியும். இத்தகைய அதிகாரத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் அதிபருக்கு வழங்கலை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த தீர்ப்பு தடையற்ற வர்த்தகத்திற்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான். இதன் மூலமா வர்த்தகம் தடையில்லாமல் தொடரும். அதே நேரம் IEEPA சட்டத்தின் கீழே மட்டுமே வரி விதிக்க முடியாது. வேறு சட்டங்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட நாட்களுக்கு வரி விதிக்கலாம். அதை தான் ட்ரம்ப் தற்போது செய்திருக்கிறார். இப்போது ட்ரம்ப் அதை தான் செய்துமிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து கோரியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வந்துட்டுருக்கு. ஈரான் மீது அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்ற ஒரு சூழலும் வந்து தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் உலக வல்லரசுகளினுடைய அழுத்தத்துக்கு ஈரான் எப்போதும் தலைவணங்காது அப்படின்னு அந்த நாட்டினுடைய அதிபர் மசூத் பெசோசிக்கியான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து பதிலடி கொடுத்திருந்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான அந்த பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க முயற்சித்து வராங்க. அதனை கைவிட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லி வந்துட்டு இருக்காரு. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படலை. இதனால் அமெரிக்கா ஈரானை சுற்றி போர்க்கப்பல் போர் விமானங்களை குவித்து வந்துட்டு இருக்கு. மேலும் எப்போது வேண்டுமானாலும் அதிபர் ட்ரம்ப் அனுமதி கொடுத்தவுடன் ஈரானை குறிவைத்து தாக்குதல் நடத்த அமெரிக்க படைகள் தயார் நிலையிலையும் இருக்காங்க. நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டலுக்கு நடுவே ஈரானும் தற்காத்து கொள்ள தயாராகியும் வருகிறாங்க. அமெரிக்க தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு நாங்களும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் பதிலடி கொடுத்திருந்தாங்க. இதற்கிடையே தான் உலக வல்லரசுகளின் அழுத்தத்திற்கு ஈரான் அடிபணியாது என்றும் அந்த நாட்டின் அதிபர் மசூத் பெசஸ்கியான்
தெரிவித்தும் இருக்கிறார். இது தொடர்பாக ஈரான் அரசு தொலைக்காட்சி வழியா நாட்டு மக்களிடம் நேரலையிலையும் பேசியிருந்தார். அப்போ உலக வல்லரசுகள் நம்மை அடிபணிய செய்ய வரிசையில் நிற்கிறாங்க, ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகினாலும் அதற்கு நாம தலைவணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல பாரா ஒலிம்பிக் பதக்க வெற்றியாளர்களை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அதிபர் மசூத், அனைத்து உலக சக்திகளும் நமக்கு எதிராக அநீதி இழைக்கக்கூடிய வகையில் நின்றாலும் நாம சரணடைய மாட்டோம். பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும், காயங்கள் ஏற்பட்டாலும் கூட எந்த நிர்பந்தங்களுக்கும் சரணடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.